வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமான் அவர்களின் பேச்சு திடீரென பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக 1 மில்லியன் வியூஸ் போகிற அளவிற்கு, அதாவது சீமான் அவர்களினுடைய பேச்சு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சொற்களும் பாத்தீங்கன்னா துப்பாக்கியில் போடக்கூடிய தோட்டா போல மிகவும் வலிமை வாய்ந்ததாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் சீமான் பல மேடைகளில் பல விஷயங்களை பேசியிருக்காரு. இதையெல்லாம் தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலக தமிழர்கள் எல்லாருமே உற்று கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் தற்போது தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில சீமான் அவர்கள் பேசிய ஒரு காணொளி மிகவும் பாத்தீங்கன்னா வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட போன மாதம் 21ஆம் தேதி, அதாவது மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து சீமான் அவர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு, தமிழ் சித்திரை திருநாள் அன்று, அதாவது 14 ஏப்ரல் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களினுடைய உழைப்பு எந்த அளவுக்கு கடினமானதாக இருந்திருக்கிறது, அவர் கடந்து வந்த அந்த மணித்துளிகள், இக்கட்டான சூழ்நிலைகள், இதை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மை கண்கலங்க வைக்கக்கூடிய வகையில தான் அமைந்திருக்கு. ஸோ இது குறித்து தான் முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். அதாவது சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வை தமிழ் மக்களிடையே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு. சும்மா இன்னைக்கு நேற்று இந்த விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தலை. 15 ஆண்டு காலமாக உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை அன்னைக்கு நம்முடைய முப்பாட்டன் பாரதி அவர்கள் சுதந்திரத்துக்காக தமிழர்களை பாடல் வரிகளின் மூலம் தட்டி எழுப்பினார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்த பாடல் வரிகளை படித்திருக்கோம். ஆனால் அன்னைக்கு அவர் அதை எப்படி புரட்சி செய்தார் அப்படின்றத நம்ம கண்ணால் பார்த்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு வாழும் பாரதியாக பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் உறங்கி கிடக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்களை, இலவசங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்களை, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா எப்பதாண்டா தமிழர்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் கண்கலங்க வைக்கக்கூடிய வகையில் திரு சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதாவது 2009 அந்த காலகட்டத்தில் ஈழத்தமிழர்கள், லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு கிடையாது. இதை அப்படியே நம்ம கடந்து வேற விஷயம் நடக்கும்போது அதை மறந்து நம்ம அப்படியே பாதை மாறி செல்லலாம் அப்படின்னு தவிர்த்து விட்டு போகக்கூடிய அளவுக்கான நடந்த விஷயம் கிடையாது. நம்ம ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மானத்தமிழனும் சாகும் வரை நினைத்து நினைத்து இதனால் நம்ம கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த தருணம் தான் நமக்கு லட்சக்கணக்கான நம்முடைய தமிழர்களின் தொப்புள் கொடி உறவுகளை நம்ம பலி கொடுத்தோம். அதை சீமான் அவர்கள் சில வார்த்தைகளால் நினைவுபடுத்துறாரு. அந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கே எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக எனக்கே தயக்கமாக இருக்கு. ஆனால் ஒரு தலைவனாக அந்த வழிகளை மக்கள் மத்தியில் கடத்தி அந்த சீமான் அவர்களுக்கு நிச்சயமாக சல்யூட் தான் சொல்லணும். அது என்னன்னா, அந்த நடந்த அந்த கொடூரமான சம்பவங்களை நம்ம கண்ணால் பார்த்தது கிடையாது, வார்த்தையால் மட்டும்தான் கடத்தி ஆகணும். வார்த்தையில் கடத்துறது பெருசு கிடையாது. நான் வார்த்தையில் அதை சொல்லும்போது அந்த வழிகளை நீங்கள் உணரக்கூடிய வகையில் நான் கடத்தினால்தான் அதை உங்களால் அந்த உணர்வு ரீதியாக சாகும் வரை மறக்க முடியாமல் வச்சிருக்க முடியும். அந்த நிகழ்வுகளை கண் முன்னே காட்டினார் சீமான் அவர்கள் வார்த்தையின் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் திரு சீமான் அவர்களின் வார்த்தைகள் இருந்தது. என்ன அப்படின்னா, பெண்களை எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தினாங்க தெரியுமாடா? தமிழ் மக்களே, இன்னுமாடா உனக்கு கோபம் வரல? 15 வருடம் நான் கத்திட்டேன், இன்னும் நீ கோபம் வரலையா? உனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா சூடு சொரணை எழுச்சி பெறணும் அப்படின்ற அந்த உணர்வு வரலையா? இதுக்கு மேலே நான் உனக்கு எப்படி ஞாபகப்படுத்துவது அந்த துயரத்தை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பேசுறாரு. ஈழத்தில் நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தில் நம்முடைய தமிழ் கொடி பெண்களை எந்த அளவிற்கு கற்பழித்தாங்க, சித்திரவதைப்படுத்தினாங்க. அதாவது பெத்த தாய் தகப்பன் எதிரே நிற்கும் போது அந்த பெண்கள் கிடையாது, குழந்தைகளை எப்படி சித்திரவதைப்படுத்தினாரு அப்படின்ற விஷயத்தை சொன்னாரு. 16 வயது பெண் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெற்றோர்கள் நிற்கும் போது அந்த பெண்ணை நிர்வாணமாக வைத்து தாய் தகப்பன் கண் முன்னாடியே கற்பழித்து கொன்றவன்டான முடியும். அப்போது ஆட்சி காலத்துல இருந்தது யாரு? அந்த காங்கிரஸ் கை சின்னத்தை வைத்து கொண்டிருந்தது இல்லையா காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் காலத்துல தான் இப்படிப்பட்ட கொடூரம் நடந்தது.
அந்த பெண்களை கற்பழித்தது மட்டுமில்லாமல் அந்த பெண்கள் கற்பழித்தது தெரிய வரக்கூடாதுன்றதால அந்த பெண்களினுடைய உயிர் நாடில துப்பாக்கி குண்டை வைத்து சுட்டு அந்த பெண்களின் உடலை சிதற வைத்தவன்டா நம்முடைய இந்திய இராணுவத்தினர். அந்த அளவுக்கு கொடுமை வாய்ந்த ஒரு யாருமே நினைச்சு பார்க்க முடியாத கொடுமைகள் எல்லாம் செஞ்சாங்கடா. இதெல்லாம் நீ மறந்துட்டியா மானமுள்ள தமிழனே, இனிமேலாவது எழுந்துரு அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பினாரு. அது மட்டும் இல்ல, கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா படுக்க வைத்து அவர்களின் மீது அந்த பீரங்கியினுடைய அந்த சக்கரங்களை ஏற்றி மிகவும் கொடூரமாக கொலை செய்தார்கள் அப்படின்னு கேட்கும்போது கேட்கக்கூடிய நெஞ்சமெல்லாம் நிச்சயமா பதறுது இல்லையா? இதோடு மட்டும் நின்றுடல, அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாமே சித்திரவதை பண்ணி இப்படி வந்து சாகடித்த போது குரல் கொடுக்க வேண்டிய இந்த தமிழ்நாடு அரசு, குரல் கொடுக்க வேண்டிய இந்த இந்திய அரசு என்ன பண்ணுச்சு? சிங்கள இராணுவத்துக்கு 80,000 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அந்த சிங்கள இராணுவத்தை வந்து இவர்கள் தீவிரவாதிகள் சொல்லி நம்மளுடைய தமிழர்களினுடைய தொப்புள் கொடி உறவுகளை அடையாளப்படுத்தி அசிங்கப்படுத்தியதுடா. இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? இதெல்லாம் மீண்டும் நமக்கு நடக்காதுன்னு சொல்லி என்ன கேரண்டி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார். இன்னும் ஒரு அதீதமான வார்த்தை திரு சீமான் அவர்கள் அந்த வார்த்தையை பேசும்போது கேட்கக்கூடிய எல்லாருக்குமே கண் கலங்கும். எனக்கு அதை கேட்கும் போதே கண் கலங்குச்சு. என்ன அப்படின்னா, இன்னும் கூடுதலாக இதுக்கு மேல ஒரு பெண்ணை வந்து அசிங்கப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பெண்களை நிர்வாணமாக வைத்து கையை தூக்கி கொண்டு நிர்வாணமாக பெண்கள் மேலே கையை தூக்கி கொண்டு பெற்றோர்கள் எதிரே நிற்கும் போது அந்த பெண்கள் நடந்து வரும்போது இராணுவத்தினர் அவர்களினுடைய மார்பை, பெற்ற குழந்தைகள் வந்து தாய்ப்பால் அருந்தக்கூடிய அந்த மார்பை பிடித்து நசுக்கி இந்த குண்டு வெடிக்குமா என்று கேட்டார்கள்டா. அப்படிப்பட்ட அந்த மார்பிலிருந்து வந்த ரத்தத்தில் தானே நம்ம பால் குடிச்சோம். அப்படிப்பட்ட தமிழர்களை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கொச்சையாக நம்ம தமிழ் பெண்களை வந்து சித்திரவதைப்படுத்தி கற்பழிச்சாங்கடா. அடே, இன்னுமே நீ விழிச்சு கொள்ள மாட்டியா? இதுக்கு மேல என்ன வார்த்தை சொல்லி நான் உன்னை தட்டி எழுப்புவது அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் மிகவும் உருக்கமாக கனத்த இதயத்தோடு சீமான் அவர்கள் இந்த முறை பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். இது எல்லாம் வார்த்தைகள் கிடையாது. 15 வருட ஆண்டு காலம் இந்த வலிகளை சுமந்து வந்து இதுக்கு மேல உன்னை யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை நிலையை வந்து உங்களுக்கு கடத்துவதற்காக தான் திரு சீமான் அவர்கள் வந்து இப்படி பேசியிருக்கிறார். அந்த வீடியோவை நாங்கள் இந்த காணொலியில இணைக்கிறோம். ஒரு 2 வார்த்தைகளை இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா எப்படிப்பட்ட தமிழரும் வந்து மனம் மாறாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட காணொலிகள் தான் இது. உனக்கு தெரியுமாடா உடன் பிறந்தவனே, உனக்கு தெரியுமா அம்மாவை அப்பாவை மரத்துல கட்டி வைத்து விட்டு 16 வயது மகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தாங்க. அந்த வன்புணர்வு செய்து தெரியக்கூடாதுன்னு தாய் தந்த கண் முன்னாடி உயிர் உறுப்புகள் துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்சவன்டா இந்திய ராணுவம்டா. உங்க ராஜீவ் காந்தி அனுப்புறாரு. தம்பி தம்பி, இப்படியே படுக்க வச்சுடா கர்ப்பிணி பெண்களை, இளம் பெண்களை வயது முன்பு படுக்க வச்சு பீரங்கி டாங்கர்ல ஒரு சக்கரத்தை இடுப்புக்கு மேல ஏத்தி 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 நசுக்கி கொண்டு போயிடுச்சுடா. அதுல தலைவன் வந்து வாடுறான்டா. என் தலைவன் தான், உன் தலைவன். 3 வயது குழந்தைடா இப்படி கும்பிட்ட மேனிக்கு செத்து கிடந்துடா. கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு. இந்த பாரத நாட்டுக்கு அந்த பச்சை புள்ள செஞ்ச துரோகம் என்னடா, பிழை என்னடா, என்னடா என்னைக்கு தாண்டா நீ கோபப்படுவேன்? இவங்க இந்த உன் கை சின்னர்களா, கை சின்ன 80,000 கோடியை எண்ணி கொடுத்தாண்டா சிங்களனுக்கு. நம்ம அக்கா தங்கச்சியை சோதனை சாவடின்னு வச்சு 3 கிலோமீட்டர் அப்பாவுக்கு முன்னாடி மகளை, அம்மாவுக்கு முன்னாடி தாயை, அம்மாவுக்கு முன்னாடி மகனை, மகனுக்கு முன்னாடி தாயை நிர்வாணமா வர சொல்லி கையை இப்படி தூக்கிட்டு வர சொல்லிட்டாண்டா. 2 கையும் இப்படி தூக்கிட்டு வரும்போது இளம் வயது நம்ம அக்கா தங்கச்சி வரும்போது இங்க நிக்கிற சிங்கள ராணுவ வீரன் மார்வை திருகி இப்படி இது என்ன குண்டா வெடிக்குமான்னு கேட்டாண்டா. இந்த சிங்களனுக்கு கொட்டி கொட்டி கொடுத்து பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்த இந்த கையை நீ நொறுக்கலைனா நீ நல்ல தன்மானமிக்க மகனாடா. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட போன மாதம் 21ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 14ஆம் தேதி வரை சீமானவர்கள் உழைச்சாரு பிரச்சாரம் பண்ணாரு. அங்க போய் பொதுக்கூட்டம் நடத்தினாரு. நிறைய சேனல்கள்ல, பெரிய சேனல்கள்ல உட்கார்ந்து பேட்டி கொடுத்தாரு அப்படின்றத வாய் வார்த்தையா சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம்ல. ஆனால் அவர் செலவிட்ட ஒவ்வொரு நொடியும் கணக்கெடுத்து பார்க்கும் போது அதனுடைய வலி எவ்வளவுன்னு தெரியும். ஏன்னா இதுவரை இந்த மாதிரியான கடின உழைப்பை எந்த தலைவரும் தமிழ்நாடு அரசியல்ல, உலக அரசியல்ல எந்த தலைவரும் போட்டது கிடையாது. என்னன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 8100 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காரு. இந்த தமிழ்நாடு தேர்தலுக்காக தமிழ்நாட்டை சுற்றி வலம் வந்திருக்காரு. 144 கூட்டங்கள்ல தொண்டை தண்ணி வத்த தூங்கி கிடக்கக்கூடிய நம்முடைய தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை தட்டி எழுப்பியிருக்காரு. உணவு ரீதியாக மட்டுமல்ல, உரிமையாகவும்
நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நம்பி நான் வந்திருக்கேன், நீ என்ன கைவிட்டா நீ நிர்கதியா ஆயிடுவ அப்படின்ற உணர்வு ரீதியாக திரு சீமான் அவர்கள் தட்டி எழுப்பியிருக்காரு. 144 கூட்டங்கள்ல இந்த போன 21 இந்த 14ஆம் தேதி வரை பேசியிருக்காரு. 6376 நிமிடங்கள் தொண்டை தண்ணி வத்த பேசியிருக்காரு. இதனால என்ன கிடைக்க போகுது திரு சீமான் அவர்களுக்கு? 6376 நிமிடங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் இந்த கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள்ல பேசுறான் அப்படின்னா அந்த மனிதருக்கு அதனால கிடைக்க போறது பணமோ எதுவுமே கிடையாது. ஏன் மக்கள் என் மக்கள் ஏற்கனவே ஈழத்துல என் மக்களை நான் இழந்துட்டேன், இப்போ என்னுடைய தமிழ் மக்களும் மதுரையில கூட தெலுங்கர்கள் நீங்க உள்ள ஓட்டு கேட்டு வராதிங்கன்னு தமிழர்களை சேர்க்காம துரத்தி அடிக்கிறாங்க. அப்பேற்பட்ட அவல நிலை தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை ஒரு மினி ஆந்திராவாக மாறிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவா வேலு இன்னைக்கு பேசுறாரு, அது திராவிட நாடாக நம்ம மாற்றிடுவோம், அது ஆந்திராவாக தெலுங்கர்கள் வாழும் பகுதியாக இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலையும் வேண்டாம், நம்ம தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை திராவிட நாடாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்போ இந்த தமிழ்நாடே இந்த தேர்தல் முடிஞ்சா தமிழர்களுக்கு சொந்தம் என்று உரிமை சொல்வதற்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் இடமில்லை என்று ஒரு அவல நிலை உருவாகிட்டு இருக்கு இல்லையா? அதை திரு சீமான் அவர்கள் வெளிக்கொண்டு வருவதற்காக மண்ணை காக்கவும் மானத்தை காக்கவும் மக்களினுடைய இயற்கை வளங்களை காக்கவும் தான் இப்படி உயிர் கொடுத்து 6376 நிமிடங்கள் ஒரு மனிதன் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல 266 மணி நேரம் பரப்புரை பேச்சு, பரப்புரை அதாவது பொதுக்கூட்டங்கள், பரப்புரை ஒரு நாளைக்கு 4-5 தொகுதிகளை போய் பார்த்து பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் பரப்புரை கூட்டங்கள் என்ன ஆட்சி வரையறை 460க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட அந்த ஆட்சி வரையறையில நான் ஆட்சிக்கு வந்தா இலவசத்தை கொடுப்பேன், உனக்கு உன்னுடைய பையனுக்கு உன்னுடைய பொண்ணுக்கு அம்மாக்கு எல்லாருக்குமே பணத்தை அள்ளி கொடுத்து கடைசி வரையும் அவங்கள அடிமையெல்லாம் வச்சிருப்பேன்னு சொல்லல. 1 ரூபாய் தரமாட்டேன், நீ ஓட்டு போட்டா போடு, போடா கட்டி போ, சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு, உன்னுடைய ஓட்டு என் மீது நம்பிக்கை இருந்தா போடு, இல்லையா சாதியை கடந்து மதத்தை கடந்து வருகிற ஓட்டை தவிர மானத்தமிழர்கள் போடக்கூடிய அந்த ஓட்டு மட்டும்தான் எனக்கு தேவையே தவிர இலவசங்கள் கவர்ச்சி திட்டங்கள் இவன் நம்ம இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டு என்று ஒரு மனிதர் நேரடியாக மக்கள் மத்தியில் நீ இப்படிப்பட்ட ஆளா இருந்தா எனக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கு அப்படின்ற கேள்வியை நீங்க எல்லாருமே நினைச்சு பார்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த மனிதர் தூங்கக்கூடிய நேரம் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சீமான் அவர்கள் அதிகமாக தூங்க மாட்டார். இரவு நேரங்களில் கூட பல புத்தகங்களை படித்து கருத்துருவாக்கம் மிக்க புத்தகங்களை படித்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை மக்களிடம் கடத்தக்கூடிய வேலைகளை தான் அதிகமாக செய்வார் தேர்தல் அல்லாத போது. ஆனால் தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா 3-4 மணி நேரம் தான் திரு சீமான் அவர்கள் தூங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மனைவியுடன் பார்த்தீங்கன்னா உடனிருந்து அவர்களுடன் குடும்பத்தை பார்த்து குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது கிடையாது. பிள்ளையை தூக்கி அரவணைத்து ஒரு முத்தம் கொடுத்து கொஞ்சுவதற்கு கூட அவருக்கு நேரம் கிடையாது. மனைவி பிள்ளைகளை நேரில் பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிறது அப்படின்றத மக்களாகி நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு தலைவன் யாராவது இன்னைக்கு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால அடையாளம் காட்ட முடியுமா? இவ்வளவு உழைப்பு, இப்படிப்பட்ட கடின உழைப்பு மிக்க ஒரு பெருந்தலைவராக திரு சீமான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். யாருக்காக? நம்முடைய நாட்டின் நலத்திற்காக அப்படின்றத இன்னும் மக்கள் உணரவில்லை அப்படின்னா இதற்கு மேலே பதில் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். அதற்கப்புறம் மக்கள் சந்திப்பு, அது இல்லாமல் போராட்டங்களையும் விடுறது கிடையாது. இந்த என்னதான் தேர்தல் பரப்புரை ஓட்டு கேட்டாலும் மக்களுக்கு பிரச்சனையா உடனே நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு மக்கள் சந்திப்பையும் நடத்துகிறாரு. கூடுதலாக ஊடக சந்திப்பு நடத்துகிறாரு. சீமான் அவர்கள் ஒரு நாளைக்கு அதாவது ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படின்னா ஊடகங்களுக்கு அன்னைக்கு தலைப்பு செய்தி கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சீமான் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஊடக சந்திப்பு நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி வரையறை வெளியிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த ஆட்சி வரையறை வைத்து நான் எப்படி செயல்படுத்துவேன், முடியுமா, சாத்தியமா என்ற கேள்விகள் 15 வருட காலமாக கேட்கப்பட்டது. இனி அந்த கேள்விக்கு இடம் கிடையாது. முற்றுப்புள்ளி. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் என்னால் நிறைவேற்ற முடியும் என்பதை ஒரு காணொளியாக திரையிட்டு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதே போல கட்சி கலந்தாய்வு கூட்டங்கள் என்னதான் இருந்தாலும் வேட்பாளர்களிடம் நம்ம பேசணும், கட்சி சார்ந்த கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தணும். இப்படின்னு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த வேலை இருந்தது அதனால நான் அந்த வேலையை செய்யலை, அந்த வேலை இருந்தது அதனால நான் இந்த வேலையிலிருந்து பின்வாங்குறேன் அப்படின்னு இல்லாமல்
எல்லா வேலைகளும் ஒரே மனிதராக நின்று அத்துணை இடங்களுக்கு சென்று அத்துணை தொகுதிகளிலும் கால் பதித்து இப்போ வருகிற இந்த 4 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் 4 நாள் முகாமிட போகிறார். ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க போகிறார். அது மட்டுமல்லாமல் ஊடக உலகமே அங்கே குவிய போகிறது. ஊடகங்கள் அனைத்தும் அங்கே வந்து படையெடுத்து போகிறது. கிட்டத்தட்ட 2000 இளைஞர்கள் சீமானுக்கு ஓட்டு கேட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சி, இதுவரை அரசியலில் செய்யாத ஒரு புரட்சியை செய்வதற்கு காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை திரு சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னா இது சும்மா சாதாரணமாக வந்துடல. இதே சீமான் அவர்களுக்கு ஊடக வெளிச்சம் வெள்ளைன்னு எத்தனை நாட்கள் புலம்பியது இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு ஊடகங்கள் படையெடுத்து திரு சீமான் அவர்களை தேடி போகிறது. அப்படின்னா இத்தனை வருட உழைப்பு, இவ்வளவு கடினமான இந்த பயணங்கள், இந்த வழிகள், இதை சுமந்து அவருடைய கனவை நோக்கி பயணம் செய்யக்கூடிய இந்த தேர்தல் அப்படின்றது திரு சீமான் அவர்களுக்கு மிக முக்கியமானது. ஆகவே இந்த தேர்தலில் திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாக வென்றே ஆகணும், ஆப்ஷன் கிடையாது. அதாவது இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல் அப்படின்னு இத்தனை நாட்கள் கடந்து வந்தாச்சு. ஆனால் இந்த தேர்தலில் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்றத சீமான் அவர்கள் மட்டும் உறுதியாக இல்லை, தமிழக மக்கள், அதாவது தமிழ் தேசியத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த கொள்கையில் இப்போ உறுதியாக இருக்கிறாங்க. ஆகவே வந்து அதை புரிதல் இல்லாமல் பல இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று கூட்டங்கள் போய் அட்டன் பண்ண இன்னைக்கு லீவ் எடுக்கக்கூடிய நடிகர் பின்னாடி ஒரு புரிதலற்ற அரசியல், புரிதலற்ற கூட்டம் இருக்கு இல்லையா, அதையும் மாற்றுவது ஒவ்வொரு தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரின் கடமை அப்படின்றத உணர்ந்துருங்க. ஆகவே இனிமேல் வந்து நமக்கு நேரம் கிடையாது. கிடைக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் பொன்னான மணித்துளி. அதை எப்படி பயன்படுத்தி மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்லதொரு ஆட்சியை அமைக்க பாடுபடணும் அப்படின்றத சிந்தனையை விதைத்து நல்ல ஆட்சி அமைவதற்கு ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கடமைப்பட்டு என்னுடைய கடமை இருக்கு இந்த ஆட்சி அமைந்ததுக்கு அப்படின்னு நம்மை பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணிகளை களத்தில் செய்யுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.